ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. சாரிங்க, நான் வந்து பல பர்சனல் ரீசன்னால சென்னை வந்து போயிருந்தேன். ஸோ அதனால தாங்க வீடியோஸ் வந்து போட முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு சில பேர்லாம் அந்த லாஸ்ட்டாக போட்ட இன்சூரன்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 4 to 5 பீப்புள் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்த எல்லாருமே அந்த பிளானில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க, எப்போ அந்த வீடியோ வந்து போடுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. சாரிங்க, அது வந்து டிலே பண்ணதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் போடுறேன். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைஃப் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்குங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக புரிய வரும். அதனால் அந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஜூன் மந்தோட PNL தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஸோ 90,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு 1.5 லட்சம் to 2 லட்சம் வரலாம் போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாஸ் பண்ணி 0 பக்கம் வந்து திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணதுக்கப்புறமும் திருப்பியும் ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி 90,000 பக்கம் கொண்டு வந்தேன். 2 நாள் வந்து பெரிய லாஸ் ஆயிடுச்சுங்க. 1.2 lakhs 1 lakhs வந்து 2 நாள் வந்து போயிடுச்சு. 2.25 லட்சம் வந்து 2 நாளில் வந்து போயிடுச்சு. அந்த 2 டேஸும் அப்படி ஆகாமல் இருந்தேன்னா 3 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். கேபிட்டல் வந்து 10 to 15 lakhs தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலாம் யூஸ் பண்ணல. நான் வந்து இப்போ ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்குற ஒரு கேள்வி வந்து, ஏங்க நீங்கள் மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம்னே சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும்தான் இப்படி கஷ்டம்னு சொல்கிறீங்க, அதனாலே மேபி நிறைய பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, அது உண்மை தான். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற யாராவது அந்த ரீசனுக்காக தான் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சாப்பிட்ற வரைக்கும் அப்படி தாங்க சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்காமலே இருங்க, எனக்கு வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த பிகினர்ஸ்லாம் லைவ் ட்ரேட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்களோட யூடியூப் சேனல்ஸை வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ரியாலிட்டி பற்றி புரிய வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளை இன்னும் இதோட ரியாலிட்டியை வந்து புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிகினர்ஸ்க்குலாம் இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இதோட ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து க்ரீனில் முடிக்கிறது வந்து ஒரு மேட்ரே இல்லைங்க. ஸோ அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அது வந்து அப்பப்போ ஈஸியாக தாங்க இருக்கும். ப்ராஃபிட்ஸ் வந்து யாராலையும் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்லலைங்க. ஆனால் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கணும், லாஸே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க. ஸோ அப்படி வந்து யாராலையும் இருக்கவே முடியாது. இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டை மட்டும்தான் காட்டுறாங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் எவனுமே லாஸை வந்து காட்டுறதே இல்லை. முக்கால்வாசி பேர் ட்ரேடே பண்ணுறது இல்லை. ஸோ அக்கௌண்ட்டையும் காட்ட மாட்டாங்க. ஸோ காமிச்சாலும் ஏதாவது ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த ஜென்யூனாக அக்கௌண்ட்டெல்லாம் காட்டுறவங்க வந்து சில பேர் இருக்காங்க. அது வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்த ப்ராஃபிட்டை மட்டும்தாங்க அவங்க கண்ணில் காட்டுவாங்க. லாஸஸ்லாம் அதை விட இன்னும் கொடூரமாக நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்ட யாருமே காட்டவே மாட்டாங்க சாகிற வரைக்கும். இதுக்கு தாங்க அந்த ஒரு நாள் PNL வச்சு நீங்கள் வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு தாங்க நம்ம வந்து வெரிஃபைட் PNLலாம் கேட்க சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி சும்மா 1-2 நாள் இதை மட்டும் வச்சு நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிற என்னோடய PNLலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏன் நம்ம வந்து 1 month 2 month 1 year அந்த மாதிரி ஓவரால் பீரியட் தான் எடுக்கணும், சும்மா ஒரு நாள் இதை மட்டும் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களாம் செம்மையாக ட்ரேட் பண்ணுவான், பயங்கர நாலேஜ் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ்லாம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டேட்டா வந்துருக்குங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்கும்போது தெரியுங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக செபி வந்து ஒரு ரூல் வந்து போட்டுருந்துச்சு. ஸோ
ஸோ டிமேட் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணும்போதே அந்த டேட்டா வந்து பாப்அப் மாதிரி வரும். ஸோ ஜீரோதாவில் வந்துட்டுருக்கு, மற்றதுலேயும் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ எல்லாத்துலேயும் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். அந்த டேட்டாவை பார்த்துட்டு கொஞ்சமாவது நீங்கள் வந்து தெளிவோடு இருங்க. ஸோ செபினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலேட்டரே அவங்க தான். ஸோ அவங்க கையில் எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களே ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி ஒரு டீட்டெயில்டான ரிசர்ச் வந்து பண்ணி நமக்காக இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. டேய் இதை பார்த்தாது கொஞ்சமாவது திருந்துங்கடா, நீங்களாம் நினைக்கிற மாதிரி இங்கே காசு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு வீடியோலையோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்லேயோ மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் திருப்பி ஒரு டைம் வந்து காட்டுறேன். இதுதாங்க நம்மளோட டிமேட் அக்கௌண்ட். உள்ள லாகின் பண்ண உடனே ரிஸ்க் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வருது பாருங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 out of 10 இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் இன் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட் இன்கர்ட் நெட் லாசஸ். ஸோ அதாவது 10 பேர் இப்போ ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 9 பேர் வந்து கண்டிப்பாக லாஸில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜாக லாஸ் மேக்கர்ஸ்லாம் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்கன்னா 50,000 லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒருத்தன் 10,000 லூஸ் பண்ணியிருப்பான், ஒருத்தன் 1 லட்சம் லூஸ் பண்ணியிருப்பான், ஒருத்தன் 1 கோடி லூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி லூஸ் பண்ணவங்களோட ஆவரேஜ்லாம் மொத்த இந்தியாவில் எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தனும் அட்லீஸ்ட் 50,000 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொத்த இந்தியாவுக்கு ஆவரேஜே 50Kங்க. ஸோ அதனால் மொத்தமாக லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அந்த லாஸ் பண்ண ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 28% இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட், இந்த ப்ரோக்கரேஜ் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இதுவும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும்லாம் சேர்த்தனா இந்த ஆவரேஜ் வந்து 50Kக்கு மேலேயும் போகலாம். ஸோ அது கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த விஷயத்தையும் பாருங்கள். So those making net trading profits incurred between 15 to 50% of profits as transaction cost. So இந்த 10ல 9 பேர் வந்து தோக்குறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 100 எடுத்துக்கலாம். ஸோ 100ல் 90 பேர் தோக்குறான், ஒரு 10 பேர் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ அந்த 10 பேருக்கும் ஒரு 15% to 50% ஆஃப் ப்ராஃபிட்ஸ்லாம் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாகவே போயிருதுங்க. ஸோ அதனால் அந்த 10 பேர்லேயும் நிறைய பேர் வந்து பிரேக் ஈவன் பக்கம் ரொம்ப சின்ன ப்ராஃபிட்டாலாம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளெலாம் ஒரு 5-6% பக்கமாவது வந்துடுவாங்கங்க, அதுக்கு மேலேயும் கூட வரலாம். ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா ஸோ கடைசி ஒரு 3 to 4% இல்லை மேக்ஸிமம் 5% தாங்க ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த 3-4% ஆஃப் த பீப்புள் தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ அந்த ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து தான் இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் அந்த டாப் 3% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசுன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இப்போயே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அவேர்னஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. அதில் 70-80 வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மறக்காமல் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு புரியும் இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறவங்கலாம் டாப் 3% இல்லை அப்படின்னு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் நிறைய பேர் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நம்பிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரை சாவர வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. சாரிங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பலனாலும் அதாங்க உண்மை. இங்கே ப்ராஃபிட் பண்ணுறது சத்தியமாக மேட்ரே இல்லைங்க. ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் ஒரே நாளில் 5 லட்சம் பண்ணியிருக்கேன், 10 லட்சம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அதெல்லாம் நெக்ஸ்ட் டேவே இல்லை மேக்ஸிமம் 1 வீக்குள்ளேயே நான் வந்து எப்படியாவது விட்டுறேன். ஸோ அது வந்து கையில் நின்னதே கிடையாது. வாழ்நாளில் இன்னி வரைக்கும் அது வந்து நான் எடுத்த ப்ராஃபிட்ஸ் வந்து கையில் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்லாம் புரியறதுக்கே உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் மேலே ஆகுங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் மேட்ரே இல்லைங்க. ஸோ ஆனால் அந்த ப்ராஃபிட்ஸை தக்க வைக்கிறதுங்கிறது தான் எவ்வளோ பெரிய விஷயம்னு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ட்ரேட் பண்ணுறவங்களாம் ப்ராஃபிட்ஸ் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் ஜூன் மந்தோட பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 90,600 வந்து வந்திருக்கும். ஸோ 1.25 லட்சம் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் 35,000 பக்கம் சார்ஜஸே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதை பார்க்க தாங்க காண்டா வருது. ஸோ முன்னாடி இருந்ததை விடலாம் இப்போ சார்ஜஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எங்கெங்கே என்னென்னலாம் கூட்டி வச்சுருக்கானுங்கன்னு தெரில, பயங்கரமாக கூட இருக்குது. ஸோ முன்னாடிலாம் நான் 80 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணும்போதே
20 to 25 தாங்க brokerage வந்து வரும். இப்போ வந்து இங்கே மேக்ஸிமம் 15 லட்சம் 16 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு தாங்க மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணேன் கேபிட்டல். ஆனால் அதுக்கே 34,000 பக்கம் வந்து சார்ஜஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது போக 90.6K வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 90% ஆஃப் த டேஸ் வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஆனால் 3 நாள் வந்து ரெட்டில் இருக்குது. ஒரு நாள் வந்து வெறும் 3000 தான். ஆனால் மிச்சம் 2 நாள் பாருங்கள், ஒரு நாள் வந்து 1.2 lakhs வந்து போச்சு ஃபின் நிஃப்டியில், இன்னொரு நாள் வந்து 1 lakh வந்து போயிடுச்சுங்க நம்ம சென்செக்ஸில். ஸோ அந்த ரெண்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ 3.25 லட்சம் பக்கம் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ செல்லர்ஸ்க்கு இந்த மாதிரி தாங்க. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கிய எடுப்போம். ஸோ ஆனால் ஒரே நாளில் எங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஒய்ப் அவுட் ஆயிரும். ஸோ அதில் ஒய்ப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 99% ஆஃப் த ரீசன் வந்து ஃபின் நிஃப்டியும் சென்செக்ஸும் மட்டும்தாங்க இருக்கும். எனக்கு கூட பாருங்கள் ஃபின் நிஃப்டிலையும் சென்செக்ஸும் தான். ஸோ இதுவரை நான் பண்ண எல்லா பெரிய லாஸும் இந்த ஃபின் நிஃப்டியும் சென்செக்ஸும் தான். அதுக்கப்புறம் அதை பண்ண வேண்டாம் நினச்சாலும் நம்மளால் கண்ட்ரோலே பண்ணவே முடியலைங்க. ஸோ எப்படியாவது நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதில். ஸோ அந்த ரெண்டுத்துலேயும் ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா இன்னும் நம்ம வந்து எங்கேயோ போயிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் நம்மளுக்கு லாஸில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சென்செக்ஸ் தான். ஸோ நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும், ஃபெப்ரவரியில் ஒரு ஹியூஜ் லாஸ் ஆச்சு சென்செக்ஸில். ஸோ அப்போ இருந்து தான் நான் வந்து பயந்து கேபிட்டல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி ஸோ இன்னும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒன்று தப்பு இனி இதில் பண்ணக்கூடாது, இங்கே ஏதோ மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்பைக்ஸ்லாம் ரொம்ப ரேண்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்துமே ஸோ நம்ம வந்து திருப்பி பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவும் ஒன் ஆஃப் தி டிசிப்ளினரி இஷ்யூஸுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான இஷ்யூஸ் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம பண்ணுற சின்ன தப்பு, எடுக்கிற முடிவு, இது எல்லாமே நம்மளோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதனால தாங்க நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ப்ராஃபிட்டை விட லாஸஸ் தாங்க நிறைய வரும். ஸோ எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ப்ராஃபிட்டை விட லாஸஸ் வந்து அவனுக்கு நிறைய வரதாங்க செய்யும். இந்த மாதிரி 100கணக்கான அவேர்னஸ் வந்து நம்ம வந்து பல வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸ்கேமர் வீடியோஸில் மட்டும்தான் இல்லை, ஸோ ஜென்ரலாக பேசுகிற வீடியோஸில் கூட மார்க்கெட் வந்து எவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து காசு பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது, அந்த பிகினர்ஸ் சில பேர் கேட்ட அந்த கொஸ்டினுக்காக தான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுவும் ரீசெண்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன். ஸோ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம பேசும்போது ஸோ நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு நானும் ட்ரேடிங் பண்ணுறேன், நானும் ட்ரேடிங் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரை கேட்டாலும் ட்ரேடிங் கண்டிப்பாக ஒன்ஸ் அது ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லை அக்கௌண்ட் அது வச்சுருக்காங்க. அதுவும் ஐடி ஜாபில் இருக்கிறவங்க வந்து 200% வந்து எப்படியோ டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ட்ரேடிங்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஃபெயிலியர் தான் ட்ரை பண்ணவங்க எல்லாருமே, ஆனாலும் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தன் விடாமல் எவனை கேட்டாலும் நான் பண்ணியிருக்கேங்கிறான். எல்லாருமே எங்கே இருந்துட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இன்ஸ்டாகிராமில் எவனையோ பார்த்தா மச்சான், ஸோ அவனை பார்த்து தான் அப்படியே டெம்ட் ஆகி உள்ளே வந்தேன் இப்படிங்கிற மாதிரி யாரை கேட்டாலும் இன்ஸ்டாகிராமை பார்த்து தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளைண்டாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து ட்ரேட் பண்ணணுன்னு நீங்கள் டெம்ட் ஆகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லே ஆக மாட்டீங்க. எத்தனை வருஷம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சக்ஸஸே ஆக மாட்டீங்க. ஸோ இதை வந்து நான் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில் நீங்கள் வந்து உள்ளே வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க நான் வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓப்பனாக. ஏன்னா நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு சைடு இன்கம் பண்ணணும்னு வரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் மெயினாக இங்கே வர்றது சைடு இன்கம்காக மட்டும்தானா, தயவு செஞ்சு இந்த ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. வேறு ஏதாவது பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஐடியாவோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ பேஷனே இல்லாமல் சைடு இன்கம்காக மட்டும் நான் மார்க்கெட்டுக்கு வரேன்னு வந்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு பேஷன் இருக்கணும். ஸோ பேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அடி மேலே விழுந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இனிமேலையாவது இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இன்னும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அவனை பற்றி சொல்லுங்கள் இவனை பற்றி சொல்லுங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அதனாலேயே நான் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமே போகிறதே இல்லை, பெருசாக ஆக்டிவாகவே இல்லை. அதனால் இங்கே வந்து அவன் எப்படின்னு கேட்காதீங்க, இப்போ சொல்கிற இதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ இங்கே உள்ள அத்தனை பேரும் ஃப்ராடு தான். அதனால் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கேமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு உள்ளே வந்து சைடு இன்கம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு தேவையில்லாமல் உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ சைடு இன்கம்காக மட்டும்தான் நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன், மற்றபடி எனக்கு பெருசாக பேஷன்லாம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி எப்போவுமே ட்ரேடிங் பக்கம் வராதீங்க.
பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். ஸோ அதை வந்து கேட்டுக்கிட்டால் உங்களோட காசு வந்து கொஞ்சமாவது சேஃபாக இருக்கும். இல்லைடா உனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரில, உனக்கு ட்ரேடிங் பண்ணவும் தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கீங்க, ஸோ இப்போ வந்து லாஸில் இருக்கீங்களா, இல்லை ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் இருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சும்மா போயெலாம் சொல்லாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜெனுவினாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஏன்னா பிகினர்ஸ்க்கு இந்த ரியாலிட்டி வந்து புரியணும், அதனால தான் கமெண்ட் வந்து கேட்குறேன். ஆல்ரெடி செபி ரிலீஸ் பண்ண அந்த டேட்டாவும் காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தே அவங்களுக்கு வந்து புரியணும். ஸோ ஆனாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.